பார்க்குறப்போ நம்ம நல்லா இருக்கும் பொழுது புகழ்ந்து பேசுறாங்க. திடீர்னு ஒரு சூழ்நிலை சறுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றாங்க, இவன் அதிர்ஷ்டம் கட்டவன், இவன் ஒண்ணுக்கும் வாய்ப்பு இல்லை, இவன் புரோஜனப்படாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, வெறுத்து. நான் நல்லா இருந்தாலும் இந்த உலகம் என்ன பண்றது இல்லை, நம்ம பாராட்ட போறது இல்லை. நான் நல்லா இல்லாம இருந்தாலும் இந்த உலகம் நம்ம என்ன பண்றது இல்லை, கை தூக்கி விட போறது இல்லை. ஆனா நான் அந்த உலகத்துல ஏற்பட போயில தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம் அதிர்ஷ்டம் உள்ளவர்களா அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளைகளா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க வேண்டாம். என்னோட கூட எடுத்தவங்க வாசிங்க 28வது அதிகாரம் 13வது வசனம். 28:13. 28வது அதிகாரம் 13வது வசனம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உங்கள் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவையின்படி நடக்கும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தார். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். மேலாவாய் அப்படின்னு சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளைங்க, அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளைங்கள்ல, லக் இல்லாத பிள்ளைங்கள்ல நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்கிறீங்க? நீங்க கீழே உள்ளவர்கள்ல நீங்க மேலானவர்கள். தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் கீழே கிடக்கிறத தேவன் விரும்புறதில்ல. அவர் நம்ம என்ன பண்றாரு, தூக்கி எழுப்புகிற ஒரு தெய்வமா, அவர் கண்மலை மேல நிறுத்துகிற ஒரு தெய்வமா. அவர் என்ன பண்றாரு, நம்மை வெள்ளப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் வாசிக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களுடைய நாளிலே உயர்த்த வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய நாளிலே உங்களை தலையாக்க என்ன பண்றாரு, வல்லவராக இருக்கிறார். அதுக்கு அவரோட நிபந்தனை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தர் விதித்த அந்த கட்டளைகளுக்கு உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து. அதுதான் 28வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல இந்த காரியங்கள் என்ன பண்றோம் பார்க்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உண்மை வந்து என்ன பண்ணும், உனக்கு அப்ப ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா, நீ கீழாகாமல் மேலாக பிள்ளையா இருக்கணுமா, உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் புகழப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா மாறணுமா, நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், நாம் எடுக்க வேண்டிய திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன இந்த கற்பனைகளுக்கு, இந்த கட்டளைகளுக்கு, இந்த வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறதை. அப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி நடந்தனா, ஆண்டவர் சொல்றாரு, நீ தொட்டதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், குழந்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறதை. ஆண்டவர் சொல்லுகிறதா, நீ உன் கையின் பிரயாசங்களை என்ன பண்ணுவேன், சாப்பிடுவதற்கு பாக்கியம் நன்மை நடந்து இருக்கும். தேவன் சொல்ல பிரகாரமாக சங்கீதம் 128வது சங்கீதம் 4வது சங்கீதம் வாசிக்கிறதுமாக, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் பண்ணுவான். நாம் தேவனுக்கு பயந்து நடந்தனா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதிர்ஷ்டம் இல்லாத நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அதிர்ஷ்டத்தை நான் உங்க கையில என்ன பண்ணிருக்கேன் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்து. ஏன்னா இந்த உலகத்தில் காண்ற எல்லா வார்த்தைகளுமே நம்முடைய சுய வார்த்தைகளாக, சொந்த பேச்சுகளாக, நம்முடைய கருத்து கணிப்பா என்ன பண்ணுது இருக்குது. ஆனா இந்த 10 வார்த்தை, இந்த 10 கதைகள் மாத்திரமே தேவன் பேசி சொல்லி சகலவார் அவருக்கு அப்படியே கரங்களினாலே எழுதி தேவனுடைய தாசனுடைய கருத்தில். இப்படியாக இந்த வார்த்தையை என்னென்றும் நம்மளிடத்துல நிலைத்திருக்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணப்படுது, தான் யாரெல்லாம் அந்த வார்த்தையை கீழ்ப்படுத்தி நடக்கிறார்களோ அவங்க தங்களுடைய வார்த்தையில வந்து கொண்ட காரியம் தேவன் என்ன பண்ணுவாரு, வாழாக்காமல் அலையாமல் அந்த கீழே போகாம மேலே போகிற பிள்ளைகளாக, உயர்த்தப்படுகிற பிள்ளைகளாக, எந்த ஸ்தானத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக என்ன பண்ணுவோம் இருப்போம்.